புனித வாரத்திற்குள்ளால் நுழையக்கூடிய முதல் நாள் ஆலயங்களை பார்க்கின்ற பொழுது குருத்தோலைகள் நிறைந்திருக்கும். பிள்ளைகளுடைய கரங்களை பார்க்கின்ற பொழுது குருத்தோலைகள் நிறைந்திருக்கும். பலிபீடத்திலும் குருத்தோலை, குருவானவருடைய கரங்களிலும் குருத்தோலை. இந்த நாளுக்கு பேரே குருத்தோலை ஞாயிறு. பாசமுள்ள சகோதர சகோதரிகளே, குருத்தோலை எதை குறிக்கிறது? குருத்து ஓலை, அதாவது ஒரு மரத்தினுடைய உயரத்தில் நிற்கக்கூடிய இலையை தான் குருத்து இலை அல்லது குருத்து ஓலை என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். எண்ணிக்கை ஆகமத்திலும் குறிப்பேடிலும் லேவியர் ஆகமத்திலும் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய படையல்கள் அனைத்திலும் பயன்படுத்தக்கூடிய இலைகள் குருத்தோலைகளாக இருக்கின்றன. ஏன் ஆண்டவர் குருத்தோலைகளை விரும்புகின்றார்? குருத்தோலைகள் என்பவை மரத்தின் உச்சியில் நிற்பவை, முதலில் நிற்பவை. முதலானவற்றை ஆண்டவர் விரும்புகின்றார். முதலானது எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தமானது. பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆபேலும் காயினும் பலி செலுத்துகின்றார்கள். ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருப்பதில் தலை ஈற்றை, அதாவது முதல் பேற்றை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றார். காயின் தன்னுடைய காய்கறிகளை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றார். இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்வது, ஒருவர் முதல் ஆனவற்றை கடவுளுக்கு கொடுக்கின்றார், மற்றுள்ளவர் தன்னிடம் இருப்பதிலிருந்து கொடுக்கின்றார். கடவுள் முதலானவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதனால் தான் ஆண்டவருக்கு எப்போதுமே முதலானவை பிடிக்கும். ஒரு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு சொந்தமான நாள். ஒரு பலனின் முதல் பலன், அதை முதல் பலன் என்று நாம் அழைக்கின்றோம், அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆகவே எல்லாவற்றிலும் முதலானவற்றை கடவுளுக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது அதன் பின்னால் உள்ள எல்லாவற்றையும் அவர் நமக்கு ஆசீர்வதித்து வழங்குவார். அதன் காரணமாக குருத்தோலைகளை இன்று நாம் பயன்படுத்துகின்றோம். பாசமுள்ளவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கடவுளுக்கு கொடுப்போம். பாக்கியுள்ள அனைத்தையும் அவர் ஆசீர்வதித்து நமக்கு வழங்குவார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.